Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 68 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்கெல்லாம் ஆத்து ஓரமா உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இச்சுக்கோ ஏன் எதுக்கு எப்படி எதனால இப்படி பேசிக்கிட்டே இருப்பானா ரெஞ்சி கடுப்பாயி இப்படி கிறுக்க மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத கடுப்பாகுதும்பா. என்னடா கடுப்பாகுது என்ன கடுப்பாகுதுன்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கத்திக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்குவானுங்க போல. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு நிக்கிறானுங்க. இஷிடா ஒருகிமேவும் தான் போது நிப்பாட்டுங்கடா, எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்ம இப்ப அதை பத்தி தான் யோசிக்கணும்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. அப்ப இச்சுகோ ஒருகிமே கிட்ட உன்னை எப்ப கடத்தினாங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். அவ அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுன்னு என்னென்னமோ வளருவா. அதாவது அவங்க டீ கொடுத்தாங்களாமா, அப்புறம் ஜாப்பனீஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களாமா. யாரு அந்த கடத்திட்டு போன 3 பேரும். இதுலயே தெரிஞ்சு போச்சு டெஃபினட்டா இவளுக்கு மூலக்கோளாறு ஆயிருக்கணும், அதனால மூடிக்கிட்டு இரு நாங்களே பாத்துக்கிறோம்னு. இப்ப எப்படி நம்ம சேடை காப்பாத்துறது, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லிட்டு இருப்பான். கோனுக்கு தான் செம கடுப்பாகும். என்னன்னா அவன மாதிரியே மாட் சோலோன்னு வச்சிருக்காங்கல்ல, அது இவனை மார்க் பண்ற மாதிரி இருக்காமா, அதுக்காகவே நான் பழி வாங்குவேன்பா. இன்னொரு கொடுமை என்னன்னா இவங்க கிசுகேவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, கான்டாக்ட் பண்ண முடியல. யொரைச்சியும் சூஃபேங்கும் எங்கேயோ அடிச்சு புடிச்சு ஓடுனாங்க, எங்க ஓடுனாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. சோல் சொசைட்டியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த உலகத்துல என்னதான் நடக்குது அப்படின்ட்டு புலம்புவான். இஷிடாக்கு என்ன குழப்பம்னா எதுக்காக இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து இவங்க கிட்ட வம்பிழுத்து இந்த மாதிரி கேம் நடத்தணும், நிறைய விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு பதில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுன்னு ஒரே குழப்பத்துல இருப்பாங்க. அதே நேரம் சோல் சொசைட்டில ரங்கிக்கு டோஷிரோவை மீட் பண்ணி சூஃபேங் சோல் சொசைட்டியோட டோரை மூடுறதுக்கு முன்னாடியே அந்த டோர் வழியா எஸ்கேப் ஆகி ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி மேட்டர் சொல்லுவா. எப்பவுமே பனிஷ்மெண்ட் டீமோட தான் போவாங்க, எதுக்காக இப்ப தனியா போயிருக்கான்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஒன்னு மட்டும் டோஷிரோக்கு நல்லாவே தெரியும், ஜூஷிரோவும் யொரைச்சியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும், அதனால அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஆமா உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாரு கொடுத்தான்னு கேட்டா ஒமடா அப்படின்பா. எப்படி அவங்கிட்ட பேசினான்னு கேட்டா வெளியில கொஞ்ச நேரம் சுத்திட்டு வந்தாலாமா. ஓ அப்படின்னா நீ பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில சுத்த போனியா, அப்படி முடிச்சிட்டீனா எப்படி சோஃபாக்கு அந்த பக்கம் இவ்வளோ பேப்பர் ஒர்க் இருக்குன்னு கேட்பான். பார்த்தா மலை மாதிரி அங்கே குமிஞ்சு கிடக்கும். அவ்வளோ நேரம் அங்கே இருந்தவ திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். அவ்வளோதான் டோஷிரோ கடுப்பாகி கத்திக்கிட்டு இருப்பான். இங்கே நம்மளுக்கெல்லாம் அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெஞ்சி மட்டும் தனியாக கிளம்புவானா. எங்கடா போறேன்னு கேட்டா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும், அதனால கிசுகேவோட ஷாப்புக்கு போய் நான் செக் பண்ண போறேன்பா. நம்ம இப்போ அங்கே போனோம்னா சேடுக்கும் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும்னு சொல்லுவான். பட் இஷிடா அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லம்பா, ஏன்னா அவங்க கேம் ரூல்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்றாங்க. அதனால தேவையில்லாம ஒன்ன சொல்லிட்டு ஒன்ன செய்யறதெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நம்ம அதனால எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க திடீர்னு பயங்கரமா பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைம்ல எவன்டா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பேப்பர் அப்படியே பறந்து நம்மளால கைக்கு வரும். யாருன்னு பார்த்தா அந்த ரிரின் தான். 30 நிமிஷத்துக்குள்ள கேட் எப்படியாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணிருங்கன்னு எழுதியிருப்பான். கேட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா மேல இருந்து அந்த ஹெல் கேட் பெரிய சைஸ்ல வந்து இறங்கும். இதுவும் கண்டிப்பா ஹாலுசினேஷனா தான் இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அந்த கேட் ஓபன் ஆகி இவங்களை அப்படியே உள்ள இழுக்கும். உடனே இச்சுக்கோ என்ன பண்ணுவான், ஒரு கை பாத்திரலான்ட்டு அவனோட பாடியை விட்டு வெளியில வந்துருவான். இங்க தெருவுலையா போட்டுட்டு போகணும்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம், இப்ப நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா அந்த கேட்டை நோக்கி ஓடுவாங்க. அதே நேரம் இங்க சூஃபேங்கும் யொரைச்சியும் அடிச்சு புடிச்சு காட்டுக்குள்ள போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு துணி ஒண்ணு கிடக்கும், அதுல ரைசி ரெசிடியூ இருக்கும். நம்ம நினைச்சதை விட பிரச்சனை ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது, சீக்கிரமா இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்குவா, சோல் சொசைட்டில கொடுக்கணும்னு. ஜூஷிரோ அங்க ரெடியா இருக்கான், நம்ம வேலையை சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி யொரைச்சி சொல்லுவா. அதே நேரம் இங்க சோல் சொசைட்டில 9th கம்யூனிகேஷன் ரூமுக்கு நம்ம டோஷிரோ போவான். அங்கதான் ஷுன்சுய் ஜூஷிரோ எல்லாருமே இருப்பாங்க. டோஷிரோவை அவங்க தான் கூப்பிட்டுருப்பாங்க. வந்தவொன்னே அங்க இருக்க ஸ்கிரீன்ல யொரைச்சியும் சூஃபேங்கையும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்பான். ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, ஹியூமன் வேர்ல்டுல இருந்து அவங்க நமக்கு டேட்டா அனுப்பிட்டு இருக்காங்கம்மா. ஒரு புது பஞ்சாயத்து இப்ப கிளம்பி இருக்குது, அதுக்காக தான் இப்ப கேட்டை மூடி இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன இப்போதைக்கு டெம்பரரியா தான் அதை க்ளோஸ் பண்ணிருக்கான், கூடிய சீக்கிரத்துல ஓபன் பண்ணிடுவான். இப்போ இவங்களுக்கு ஒரு எலமெண்ட் ஒன்னு கிடைச்சிருக்குது, அது என்ன ஏதுன்னு இவங்களுக்கு தெரியல, அதை தான் இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு சேஃப்டி. இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஐசன் தான் கிளப்பிட்டு இருக்கானான்னு கேட்டா அவன் தான் பண்றானான்னு தெரியல, ஆனா இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம சூஃபேங் கலெக்ட் பண்ணாலே ஒரு சாம்பிள், அதோட டேட்டா இவங்க கிட்ட வந்திருக்கும். அதை இங்க பயங்கரமா அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்களுமே என்னவா இருக்கும்னு சொல்லி ஒரே ஆர்வத்துல பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க நம்மளுங்க அந்த ஹெல்கேட்டை நோக்கி போனாங்கல்ல, அங்க போய் பார்த்தா அது பெரிய சைஸ்ல இருக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, இப்பதான் தெரியுது அதோட உண்மையான சைஸ் என்னன்னு. கேட்டோட ஓரத்துல தான் அந்த 3 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. ரிரின் நம்மள பார்த்துட்டு எப்படி சூப்பரா இருக்குதான்னு கேட்பான். இச்சுகோக்கு செம கடுப்பாகும். பின்ன ஒவ்வொரு டைம்
டைம் இப்படி லூசுத்தனம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லி தொலை, இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொன்னா அப்படி நான் சொல்லிட்டேன்னா ஃபன் இருக்காதுப்பா. இப்ப நம்ம கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உட்கார வச்சு பொறுமையா ஒண்ணு ஒண்ணா சொல்றேன்பா. அந்நேரம்னு பார்த்து காத்து இன்னும் ஃபோர்ஸா உள்ள இழுக்க ஆரம்பிச்சிரும். எல்லாம் அங்க இருக்க கம்பி காருன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் புடிச்சுக்குவாங்க பறந்துடக்கூடாதுன்னு. இச்சுகோ இதை வெறும் இல்யூஷன் தான் சொல்லிட்டு இருப்பான். இல்யூஷனா இருந்தா இவங்களையே அது உள்ள இழுக்குது. ஃபர்ஸ்ட் பிச்சுக்கிட்டு போனது கோன் தான். அப்படியே அந்த ஹெல்கேட்டுக்குள்ள போயிருவான். அட வீணா போனவங்களா இனி இப்படி விட்டுட்டீங்களேடான்னு புலம்பிக்கிட்டே தான் போவான். அப்ப ரிரின் வீம்புக்குன்னே கிண்டல் பண்ணுவான். என்னப்பா இவங்களால எதுவும் பண்ண முடியாது போல அப்படின்னு நோபாவும் ஆமா ஆமா அவ்வளவுதான் இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்ச உடனே இச்சுகோக்கு கொலை காண்டாயிரும். நாங்க ஒண்ணு உங்ககிட்ட இன்னும் தோக்கல அப்படின்ட்டு கத்துவான். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கிசுகேவோட கேப்ப காட்டுவான். அதுலயே தெரிஞ்சு போச்சு அவனையும் இவ தூக்கிட்டான்னு. இப்ப நீ என்ன பண்ண போற, ஒத்துக்கிறியா தோத்துட்டேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம இஷிடா பசோட பறந்து மேல போவான். உரிஹிமே மாலையுமே ரொம்ப நேரத்துக்கு ஹோல்டு பண்ண முடியல. அவளும் பறக்க ஆரம்பிச்சிருவா. உடனே அவளை காப்பாத்த இச்சுகோ ஜம்ப் அடிச்சிருவான். இப்போ 3 பேரும் ஃபிளைங்ல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரெஞ்சி மேல வேற ஒரு பஸ் வந்து விழுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அவனும் ஜம்ப் பண்ணி அப்படியே 3 பேரும் ஃபிளைங்ல இருப்பாங்க. சாரி 4 பேரும் ஃபிளைங்ல இருப்பாங்க. உரிஹிமேவை ரெஞ்சி கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு நம்மால பாஞ்சு போய் அவனோட பங்கை பவர் எடுப்பான். உடனே இஷிடா பார்த்துட்டு வேணாண்டா நீ இப்ப பங்கை யூஸ் பண்ணினா மொத்த டவுனுக்கும் பாதிப்பு வரும்பான். இப்படியே விட்டா இவங்க மொத்த டவுனையும் உள்ள உறிஞ்சிருவாங்க. அதுக்கு டவுன் டேமேஜ் ஆகிறது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓங்கி அட்டாக் பண்ண போனா பவர் டப்புன்னு புஷ்வான மாதிரி போயிடும். என்னாச்சுடா ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே எல்லாம் பறந்து உள்ள போயிருவாங்க. அவ்வளவுதான். இப்ப அத்தனை பேருமே ஹெல்கேட்டுக்குள்ள போயாச்சு. அங்க போய் கண்ணை திறந்து பார்த்தா அது ஏதோ நார்மலான இடம் மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒருகிமே கிட்ட கோனு உனக்கு எதுவும் ஆகலையே நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு போய் நிப்பான். ஆனா அவ இவனை கண்டுக்காம இஷிடா நீ ஓகே வான்ட்டு அவங்கிட்ட போவா. உச்சக்கட்ட அவமானம். ஆமா நம்ம எங்க இருக்கோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரெஞ்சி இச்சுக்கவும் அடிச்சு புடிச்சு வருவாங்க. ஒருவேளை இந்த இடம் ஆல்டர்னேட் டைமென்ஷனா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு குழப்பம். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க 3 பேரும் மேல நின்று சிரிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வேலை நீங்க சாகலாம்பாலா இப்ப நீ சாக போறேன்பா. பின்னாடி பார்த்தா நம்ம சேட் இப்ப சாகர நிலைமையில இருப்பான். என்னன்னா அவனை கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போனஸ் ரவுண்ட் ஒன்னு கொடுக்க போறேன் வித் சர்ப்ரைஸோட அப்படின்பா. ஆக்சுவலா அந்த ஹெல்கேட்டை இவங்க அடிச்சு நொறுக்கி இருக்கணும். அந்த கேம்ல இவங்க தோத்துட்டாங்க. அதனாலதான் இவ போனஸ் ரவுண்டுன்னு சொல்லி இந்த ரவுண்டு கொடுத்துருக்கா. சேட கெட்டி போட்டிருக்கால அவனுக்கு மேலேயே இந்த சாண்ட் கிளாக் இருக்குல்ல அந்த கண்ணாடியை வச்சு க்ளோஸ் பண்ணி டைம் லிமிட் கொடுத்துருப்பான் 5 நிமிஷம். அதுக்குள்ள நோபா கூடயும் குரோடோ கூடயும் சண்டை போட்டு இவங்க ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலன்னா அவன் மண்ணிலேயே மூழ்கி போய் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. பார்த்தா மேல இருந்து சேடு தலையில மண்ணு விழுந்துட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற ஃபைனல் அண்ட் போனஸ் ரவுண்டு. எப்படியாச்சும் ஜெயிச்சு அவனை காப்பாத்திருங்க. இல்லைன்னா நீங்க சேடையும் மத்தவங்க எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். இந்த ஆப்ஷன் பரவாயில்ல. சண்டைனா தான் நம்ம ஆளுங்க மண்டையை உடைக்க ரெடியா இருப்பானுங்களே. அதனால இப்போ சண்டைக்கு ரெடியா விரித்தனமா நின்றுட்டு இருக்கானுங்க. இனி இதுக்கப்புறம் இந்த போனஸ் ரவுண்ட்ல நம்ம ஆளுங்க ஜெயிச்சாங்களா சேடை காப்பாத்தினாங்களா இல்ல மண்ணவாரி போட்டு வந்தாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.